ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய், ஆண்டிற்கு 4 படம் பிடித்தால் 1000 கோடி. இதை தூக்கி எறிந்து விட்டு மக்களுக்காக பணியாற்றுவதற்காக ஒரு தலைவர் வந்திருக்கிறார் சொன்னால் இந்த தலைவருடைய எதிர்காலம் எப்படி பிரகாசமுள்ள எதிர்காலமாக மக்களுக்கு மாறப்போகிறது என்பதை இந்த இயக்கம் திராவிட இயக்கம் என்று சொல்கிறார்கள். அண்ணா சிலைக்கே மாலை போட விடவில்லை. இதுவா திராவிட இயக்கம்? நான் கேட்கிறேன். அண்ணாவையே தாங்கி பிடிக்க முடியாதவர்கள் அண்ணாவுடைய திருவுருவப்படத்தை தாங்கி பிடித்துக் கொண்டு நம்முடைய வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தளபதி என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும், நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது, நாட்டு மக்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், 2026 தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் நம்முடைய மக்கள் எண்ணங்கள் இருக்கிறது. நான் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்றேன். அப்போது பார்க்கிற போது எனக்கு தெரிந்தது, மருத்துவர் திருமணம், இருவரும் மருத்துவர்கள். அங்கே செல்கிற போது அவருடைய படித்த கல்வி படித்த மருத்துவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். எல்லோரும் என்னை பார்த்தார்கள். முதலே நம்முடைய வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி விஜய் அவர்களை சந்தித்து விட்டு செல்கிற போது எல்லோரும் என்னை பார்த்து நில்லுங்கள் என்று சொன்னார்கள் திருமண நிகழ்ச்சியிலே. அப்போது நான் பார்த்தேன். பார்க்கிற போது எல்லோரும் செல்ஃபி எடுத்தார்கள். 1/2 மணி நேரம். ஏன் இப்படி செல்ஃபி எடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னார்கள், நீங்கள் விஜயை ஆதரிக்கிறீர்கள், உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் என்று சொன்னார்கள். ஏன் சொன்னால் படித்தவர்களே அப்படி இருக்கிறார், மருத்துவர்களே அப்படி இருக்கிறார், ஏழையும் அப்படித்தான், தொழில் செய்கின்றவரும் அப்படித்தான். தொழில் இன்னைக்கு முடங்கி போயிருக்கிறது. இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் சரியாக வளப்படவில்லை. இதையெல்லாம் ஒரு காலத்திலே மாற்றி காட்டுவதற்கு ஆற்றல் மிக்க சக்தியாக இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம். ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய், ஆண்டிற்கு 4 படம் பிடித்தால் 1000 கோடி. இதை தூக்கி எறிந்து விட்டு மக்களுக்காக பணியாற்றுவதற்காக ஒரு தலைவர் வந்திருக்கிறார் சொன்னால் இந்த தலைவருடைய எதிர்காலம் எப்படி பிரகாசமுள்ள எதிர்காலமாக மக்களுக்கு மாறப்போகிறது என்பதை காலம் பதில் சொல்லும். ஆகவே வருகின்றிருக்க நாம் அத்தனை பேரும் அயராது உழைப்போம். நம்முடைய தளபதி இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இந்திய நாட்டுக்கு ஒரு வழிகாட்டியாக உருவாக்கி காட்டுவோம் என்பதை சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.